விதிகளை மீறி வைத்த பேனர்களை அகற்ற சென்றபோது அதிமுகவினர் தன்னை தாக்கியதாக டிராபிக் ராமசாமியின் உதவியாளர் பாத்திமா என்பவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மதுரை மேலமாசி வீதி சந்திப்பில் அதிமுகவினர் பொதுக்கூட்டம் நடத்த ஆயத்த பணிகளில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த டிராபிக் ராமசாமி மற்றும் அவரது உதவியாளர் பாத்திமா விதிகளை மீறி பேனர்களை வைத்துள்ளதாக கூறினர். இதற்கு அதிமுகவினர் மறுப்பு தெரிவித்த நிலையில் டிராபிக் ராமசாமியையும் தன்னையும் நாற்காலிகள் கொண்டு தாக்கியதாக உதவியாளர் பாத்திமா புகார் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு காவல்துறை உதவியோட சாலையை மறித்து பொதுக்கூட்டம் நடத்துக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சட்டத்துக்கு விரோதமானது. இவங்க ஒரு கண்ணன்னு ஒரு ஆள் அப்படி ரெடியாக இருக்கார். என்னுடைய ஸ்டூடெண்ட் பாத்திமாவை சேலால் அடிச்சுட்டான் போய் ஃபோட்டோ எடுத்ததுக்கு. இன்ஸ்பெக்டர்லாம் வேடி பார்த்துட்டு இருக்காங்க. டிஜி கமிஷனர் சொல்கிறார் நான் பர்மிஷன் கொடுக்கலன்றாரு, கலெக்டர் பர்மிஷன் கொடுக்கலன்றாரு. ஆனால் சட்டவிரோத செயலுக்கு இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் படம் எடுத்திருக்கேன். இன்னைக்கு காலை ஜஸ்டிஸ் நாகமூர்த்தியோட மென்ஷன் பண்ண இந்த விஷயத்தை பற்றி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன்.